சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசேலோரெம்பாவாய். திருவெம்பாவையில முதல் பாட்டு. அதுல முதல் பகுதி அந்த பெண் இவ பாடிக்கொண்டு வரேக்க எழும்பேல. அப்ப அந்த வென் செவியோ நின் செவிதான்ன்றது வரைக்கும் ஒரு பகுதி. மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாத்தொழிப்பு என்றது அங்காலிருந்து மாதே வளருதியோ வென் செவியோ நின் செவிதான் இன்னும் துயில் கொள்றாயோ என்றது முதலாவது. பார்த்தா எழும்பேல போய் பார்த்துட்டு இன்னொரு ஆள் சொல்றாள் எப்படி இருக்கிறாள் என்று. அவள் மாதேவன் வாரல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தாள். அவள் தூக்கத்தில் இருக்கையில அவன் இந்த வார்த்தைகள் அவனுடைய சொல்லி வரும் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாதிரப்பான்ற மாதிரி இது மாதேவன் வாரல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி. அது தூரத்துல கேட்டோன்னு அவ தன்னை மறந்தால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. அப்ப அது மாதிரி இவவும் அப்படி போயிட்ட. அப்படி போனதால எழும்பேலி அவ தன் நிலை மறந்துட்டா. என்னண்டு தன்னிலை மறந்தது? இது தூக்கம் இல்லை, இது தூக்கம் இல்லை. இது இறைவனை நினைத்து அந்த அவற்றை பேரை அவற்றை பாட்டை அவற்றை புகழை அவருடைய சின்னங்களை கேட்டோன்னு she get into that state. அதால ஏதேனும் ஆகால் கிடந்தால் ஒன்றுமே செய்யலாம அப்படி இருந்தால் என்னே என்னே என்று வருவது. இதே எந்தோழி பரிசேலோர் என்பவான் என்றது முதல் பாட்டு. அது நாங்க கடைசியா படிச்சது 12வது பாட்டு. 12வது பார்த்து ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடம் பார்த்து நாங்கள் எங்கால நாங்க 13வது பார்ப்போம். இன்னைக்கு படிக்கிறீங்களா? அங்கம் குருகுயினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் களவுவார் பங்கு சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு கலந்து ஆற்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரும் பாவாய். ஐயாயிரத்தி முடிந்து வா. பைங்குவளை கார்மலரால் என்ன பைங்குவளை கார்மலர்? குவளை மலர்கள், நீர்ப்பூக்களை பற்றி நீர்ப்பூக்களை சொல்றேன். பைங்குவளை கார்மலரால். கார்மலரால் என்பது என்ன கருத்து? கரிநீல நிறமுடைய மலர், அதான் கார் மலர். கார் என்பதுக்கு கருத்து காரண்டா மழை காலத்தையும் கார் என்று சொல்றது, மழை காலத்தையும் கார் என்று சொல்றது, மழையையும் கார் என்று சொல்றது, கருப்பு நிறத்தையும் கார் என்று சொல்றது. கார்த்திகை மாதத்துக்கு மழைக்காலம் கார்காலம் என்று பெயர். அதுக்கு ருதுவில் 6 காலங்கள்ல. அப்ப இங்க கார் மலரால்ன்றது கரிநீல நிறமுடைய மலர்கள்.
செங்கமல பைம்போதால் சிவந்த தாமரை மலருடைய போது மொட்டுக்கள், போது கண்டா மொட்டு, பைம்போதால் என்றால் கருத்து இளம் மொட்டுக்கள். பசிய என்று பைமென்றால் பசிய, பச்சை நிறம் என்றும் வரும், இளம் என்றும் வருவீங்க. இந்த இளம் மொட்டுக்கள். அங்கங்குருகினத்தால், குருகண்டது கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங், அப்படி இருக்கல்ல பாட்டு. குருகுகள் என்றது குருவிகள், இந்த கீச்சிடுகிற குருவிகள் அவையெல்லாம். அங்கங்குருகினத்தால் பின்னும் அரவத்தால், இவை போன்ற ஒலிகள். அரவம் என்றது சத்தம், அரவம் என்றது பாம்பு என்ற ஒரு கருத்து இருக்கு, அரவம் என்றால் சத்தம் என்ற ஒரு கருத்து இருக்கு. இங்க சத்தம். பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்களவு வார் வந்து சார்தலினால், தங்களுடைய அழுக்கை போக்கிக் கொள்வதற்காக எல்லாரும் வருகினர், எல்லாரும் வந்து சேர்தலினாலையும். எங்கள் பிராட்டியும், எங்கள் பிராட்டி என்றது யாரு? சக்தி, சக்தியும். எங்கோனும் சிவனும் போன்றிசைந்த, ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற பொங்கு மடுவில், நீர் நிறைந்திருக்கின்ற இந்த மடுவிலே புக பாய்ந்து பாய்ந்து, திருப்பி திருப்பி குதிச்சு குதிச்சு, புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கஞ்சிலம்ப, சங்கிலேதான் வளைகள் அணிகிறது, சங்கிலேதான் வளையல் அணிகிறது. சங்கு வளையல் அணிகிறது வந்து வட இந்தியாவில் ஒரு பாரம்பரியத்தில், குஜராத்துக்கு பக்கத்துல, அடுத்து தமிழ்நாட்டில், ரெண்டு பக்கத்திலேயும் தான் சங்கு வளையல் இருக்கு. சங்கு வளையல் தான் கீழடியில எல்லாம் வடிக்கணும். இப்ப அதெல்லாம் பிளாஸ்டிக் வளையலா போச்சு சங்கு வளையல். சிவபெருமானே சங்கருப்பதுன்னு சொல்லி சொல்ற, சங்கருப்பதுங்கருவில வந்து பாட்டு இருக்கு இதுல. அப்ப சங்கம் சிலம்ப, சிலம்பு கலந்தார்ப்ப, காலில் இருக்கிற சிலம்பு அதோட சேர்ந்து தானும் சத்தம் போடுது. கொங்கைகள் பொங்க, மார்பகங்கள் பூரிக்க, குடையும் புனல் பொங்க, நாங்க குதித்து குதித்து குடைந்து போனால தண்ணியும் இங்க இருக்கிற தண்ணியும் பொங்கி பாயுது. பங்கய பூம்புணல் பாய்ந்து, பங்கயம்ண்டா தாமரை, சேத்திலே பிறப்பதனால அதற்கு பங்கஜம் என்று பெயர். சேத்திலே பிறந்ததுனால பங்கஜம், வடமொழி சொல்லு. பங்கய பூ, தாமரப்பூ இருக்கின்ற புனல், அந்த நீர் நிலைய பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய். இங்கே ஆடல் என்பது நீராடலை குறிக்கின்றது. அப்ப இதுல முன்னுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு, பைங்குவளை கார்வலரால் செங்கமல பைம்போதால். ஒரு பக்கம் கருநீல நம்முடைய கூள மலர்கள், இன்னொரு பக்கம் செங்கமல மலர்கள். இது சிவனும் பார்வதியும் மாறி இருக்குது. சிவன் வந்து நீலம் இல்லை, ஞாபகம் வச்சிருங்க. சிவன் சிவந்தவன். இங்கே செங்கமல நிறமண்டது சிவபெருமான். கருங்குவளை மலர் என்றது அம்பாள். ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிற மாதிரி இருக்கு பார்க்க. அங்க குறுகினங்கள், பறவைகள் ஆர்ப்பரிக்கின்றன, பறவைகள் ஆர்ப்பரிக்கின்றன. வேறு சத்தங்களும் கேட்குது. சிவனை சுத்தி தேவர்கள் மற்றவர்கள் துதிப்பதும் வாத்தியங்கள் இசைப்பதுமால தங்கள் மலங்களவு வந்து சாதனை, தங்களை அழுக்கை போக்கிக் கொள்வதற்காக மக்கள் வருகிறார்கள் குளத்திலே குளிப்பதற்கு. இது நாங்கள் எங்களுடைய ஆன்ம அழுக்கை, அந்த அழுக்கை போக்கிக், அந்த மலத்தை போக்கிக் கொள்வதற்காக நாங்கள் சிவபெருமானிட்டையும் மாதவியர்கிட்டையும் வருகிறோம். தங்கள் மலங்களவு வந்து சேர்தலினால். இப்ப தீர்த்தம் சிவசக்தி ஐக்கியம், அதை ஞாபகம் வச்சிருங்க. தீர்த்தம் நான் காணண்டு பாட்டே இருக்கு. தீர்த்தம் என்பது சிவசக்தி ஐக்கியம். தீர்த்தம் ஆடுதல் என்பது அந்த சிவசக்தியில மூழ்கி அருளை பெறுதல். தீர்த்த திருவிழாவே அருளல் என்பதை குறித்தது. அப்படித்தானே? அப்ப தீர்த்தத்துல சிவனும் சக்தியும் சேர்ந்திருக்கிறார்கள். அப்ப எங்கள் பிராட்டியும் எங்கோனும், எங்கள் பிராட்டியும் எங்கோனும், சிவபெருமானும் பார்வதியார் ஒன்று எங்கோனும் போன்று இசைந்த, அவர்களை போன்று இங்கேயும் இருக்குது தீர்த்தத்துல. இப்ப தீர்த்தம் சிவசக்தி வடிவம். தீர்த்தம் சிவசக்தி. அப்ப தீர்த்தம் வந்து சிவசக்தி வடிவம்.
பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து பொங்கு மடு பொங்கு மடு அது அப்படியே பொங்கி வழியுது. நிறைந்த நீர். மார்கழி மாதத்துல நீரெல்லாம் நிறைந்திருக்குது. இறைவனுடைய கருணையும் நிறைந்திருக்கு. பொங்கி வழிகின்றது. அப்ப பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரும் பாவாய். முந்தி சிவனின் சக்தியும் என்று சொன்னார். கடைசியில ஏன் பங்கைய பூம்புணல் என்று சொன்னார்? சிவமும் சக்தியும் இருந்தாலும் அடைய வேண்டிய இடம் சிவம்தான். அதான் சிவலோகமும் சித்திக்குமே. அபிராமி பட்டர் அபிராமிய பாணிக்கிற சொல்லுவர் என்ன சொன்னார்? சிவலோகமும் சித்திக்குமே. உன்னை வடிவர்களுக்கு சிவலோகம் சித்திக்கும் என்று சொன்னார். பிள்ளையார படிச்ச ஔவையார் என்ன சொன்னார்? சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி. அப்படித்தான் சொன்னார். பிள்ளையார கும்பிட்டாலும் சிவலோகம் தான். கந்தசட்டி கவசம் படித்த தேவராஜ சுவாமி சொன்னார், உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே என்றார். உயர்கிரி கனக சபைக்கு ஓர் அரசே. கனக சபை என்றா கனகமண்டா பொன்னம்பலத்து அரசு. பொன்னம்பலத்து அரசு சிவபெருமான். அப்ப நீங்கள் சிவனை வழிபட்டாலும் முருகனை வழிபட்டாலும் சக்தியை வழிபட்டாலும் பிள்ளையார வழிபட்டாலும் போய் சேர்றோம் சிவலோகம். இப்பதான் கொஞ்சம் பேர் நாங்கள் குமரபதம் அடைந்தார் அப்படி சொல்றதெல்லாம் வந்துட்டு எல்லாம் புதுக்க எல்லாம் வந்துட்டுது. அப்ப இங்க பாருங்க, எங்கள் பிராட்டியும் எங்கோணும் போன்று செய்த அந்த தாமரையும் குவளையும் பார்த்தோன்னே அவருக்கு பார்வதி பரமேஸ்வரர் மாதிரி வந்துட்டுது. ரெண்டு பேரும் இருக்கணும். அந்த தீர்த்தம் அவருடைய அருட்கடல். அது பொங்கி கொண்டு இருக்குது. அங்க மலங்கழுவுறவர்கள் எங்களுடைய ஆன்மா அழுக்கு போவதற்காக நாங்கள் போகிறோம். மற்றவ மாதிரி போகிறோம் போன்று செய்து அங்க போய் நாங்க அருட்கடல்ல குளிக்கிறோம். குளித்தால் கடைசியா பங்கைய பூம்புணல் பாய்ந்து இறுதியில போய் சேர்றது சிவப்பிட்ட கேர்வலர் இல்ல, சிவத்திடம் சேர்வதான் பங்கைய பூம்புணல் பாய்ந்து போய் சேர்வது சிவத்திடம். பாய்ந்து ஆடேலோரும் பாவாய். அடுத்த பாடலை படிப்பேன். காதார் உளையாட பைம்பூன் கனலாட ஊதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல்வாடி சித்தம்பலம் வாடி வேத பொருள் வாடி அப்பொருளாமாவாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்வாடி ஆதி திறம்பாடி அந்த மாவாடி வேதித்து நன்மை வளர்த்தெடுத்த பொய் வளர்தன் பாதந்திரம்பாடி ஆடேலோரம்பாவாய். திருமுறையில் இருக்கின்ற பாடல். திருமந்திரத்தை தவிர்த்து இங்கால இருக்கிற திருமுறைக்கு ஒரு பாடல், அம்பாளை பாடுகின்ற பாடல் இது ஒன்றுதான். இந்த பாட்டுல முதல் சிவத்தை சொன்னார், இது அம்பாளைத்தான் சொல்றேன். பாத்தீங்கள் என்றால் நாங்கள் ஆடுகின்றோம், நீராடுறதா சொல்றார், இங்க ஆடுகின்றோம். காதார் குளையாட, காதலை அணிந்திருக்கின்ற அணிகள் ஆட. பைம்பூன் கலனாட, பைம்பூன் என்றது பசும் பொன்னினால செய்யப்பட்ட அணிகலன்கள், அது ஆட. கோதை குழலாட, கோதை என்பது பெண், பெண்ணினுடைய குழல் என்பது கூந்தல் ஆட. வண்டின் குழாமாட, அந்த கூந்தல்ல வண்டுகள் சுத்தி சுத்தி வருகுது. பொதுவாக குளிக்கைக்குள்ள பூவை எடுத்து போட்டுதான் குளிப்பிடும், ஆனா வாசனை இருக்குது, பூவின் வாசனை. இப்போ வண்டுகள் சுத்தி சுத்தி வருகுது. வண்டின் குழாமாட சீத புனல் ஆடி, சீதமண்டா குளிர் என்ற கருத்து. சீத புனல் ஆடி, குளிர்ந்த தீர்த்தம். பொதுவாக இந்த நேரத்தில் இன்னும் குளிரா இருக்கிறது என்ன. சீத புனல் ஆடி, ஆடுகிறது உண்டு. மற்றது பாடுதல். ஆடுதல் பாடுதல் ரெண்டும் தான் ஜீவன் முத்தறியல் வந்து போட்டிருக்கு தானே. அந்த 10 இலக்கணத்திலையும் பார்த்தோம்ல, அகத்திலக்கணம் புறத்திலக்கணம். ஆடல் என்ன பாடுதல் எல்லாம் அகத்திலக்கணத்துக்கு வரும். அப்ப சீத சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி, சீத பொருளாடி சிற்றம்பலம் பாடி. இப்ப ஆடி முடிஞ்சது, நீ பாட போற. என்னத்தை பாடுறார்? சிற்றம்பலம் பாடி. சிற்றம்பலம் தில்லை சிதம்பரத்தை பாடி. இங்க பாடுறது அண்ணாமலையில இருந்து, எங்க படிச்சாலும் சிதம்பரத்தை. சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி. த மீனிங் ஆஃப் வேதாஸ், வேதத்தினுடைய வேத வடிவமாக இறைவன் இருக்கிறான். வேத சொரூபம். வேதத்தை தந்தவர் இறைவன், வேதத்தை ஓதுபவன் இறைவன்,
வேத பொருளாயிருப்பவனும் இறைவன். வேதத்தால் முழுமையாக அறியப்படாமலும் ஓதப்படாமலும் சொல்லப்படாமலும் இருப்பவன் இறைவன். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்டு அகன்ற நுண்ணியன். இங்கே வேத பொருள். வேத பொருள் பாடி அப்பொருளா மாபாடி. அந்த பொருளுடைய மாண்டது பெருமை. அந்த பொருளுடைய பெருமைகளை பாடி சோதி திறம்பாடி. இறைவன் சோதி வடிவானு கொண்டு எல்லாரும் சொல்றோம். காண்பெரிய பேரொளியே என்று சொல்லுவார்கள். சோதி திறம்பாடி தேசனே தேனார் அமுதே என்ற தேசன் என்பது சோதி. சோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார் பாடி. அவர் சுற்றி அணிந்திருக்கின்ற கொன்றை மலர் மாலையை பாடி. ஆதி திறம்பாடி. அவர்தான் ஆதியாக தொடக்கமாக இருப்பவர். ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி. மாபாடி திருப்பி வருது. எல்லாவற்றுக்கும் முடிவாயிருப்பவரும் அவர்தான். தோட்டத்துக்கு எல்லாவற்றுக்கும் தோற்றுவாயா இருப்பவரும் அவர்தான். எல்லாம் போய் முடிகிறதும் அவரிடத்துல. அந்த பெருமையை பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி. யார் இந்த பெய்வளை? பெய் என்பது சத்தம் போடுகின்ற, வளை என்பது வளையல்கள். சத்தம் போடுகின்ற வளையல்களை அணிந்தவள் அந்த பெண். யார் அவள்? நம்மை வளர்த்து எடுத்த பெண். நம்மை வளர்த்து எடுத்த பெண். எப்படி வளர்த்தெடுக்கிறாள்? பேதித்து நம்மை வளர்த்தெடுத்து. பேதித்து என்றால் காப்பாற்றி இல்லை. முரண்பட்டுனர்கள். பேதம் பட்டு பேதமா இருக்கிறா வித்தியாசமா இருக்கிறா. நாங்க கேட்போம். எனக்கு அழப்போம். அம்மா தாயே, நான் உன்னை எல்லாம் திருவம்பாவைக்கு வந்து வந்து கும்பிடுறேன். எனக்கு நல்லொரு இதை கொண்டு வரவணும்ட்டு கேட்போம். இப்ப என்னத்தை கேட்கறது இந்த வயசுல? இதை கொண்டு கேட்போம். கேட்டா அவருக்கு மாறா தருவேன். அதுக்கு எதிர்மாறா ஒன்று தருவோம். ஐயையோ இப்படி செய்யறியே என்றுவோம். என்னத்துக்கு தாரா அப்படி? நம்மட பக்குவத்துல ஆன்மாவை பக்குவப்படுத்தி எடுப்பதற்கு. அதான் பேதித்து வளர்த்த. இது இறைவனுடைய மறைப்பு சக்தி. இறைவனுடைய மறைப்பு சக்தி. அப்ப பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளதன் பாதத்திறம்பாடி. சோமாஸ்கந்த மூர்த்தி தேர்ல வரைக்குள்ள சிவன் அமர்ந்த உருவம். மற்றது சோமாஸ்கந்த மூர்த்தி அந்த உலா வரும் பொழுது சிவன் அமர்ந்த உருவம், பார்வதி பக்கத்தில் அமர்ந்த உருவம், நடுவில் கந்தர் இருப்பார். அதான் சிவன் கோயில்கள்ல உலாவாரத்துக்கு சிறந்த உருவம். அதைத்தான் திருக்கேசரத்துல பார்க்கலாம். வரைக்குள்ள அங்கால இன்னொரு அம்பாள் கொண்டு வருவார்கள் பக்கத்துல நிமிந்து. என்ன சிவனுக்கு பக்கத்தில் ஒரு அம்பாள் இருக்கிறா, அங்கால ஒரு அம்பாள் இருக்கிறா. சிவன் என்ன ரெண்டு பண்டாட்டிக்காரரோ? இல்லை, ஒரே சக்தி, நின்ற நிலையிலே இருக்கிற சக்தி. அது போக சக்தி என்று சொல்லுவார்கள். என்கிற உலக போகம் என்றா சந்தோஷம் மட்டுமில்லை, அனுபவம். இந்த உலக அனுபவத்தை தருகின்ற சக்தி. அதுதான் இப்ப எங்களை நடத்துது. பிறகு இறைவனை அழைத்து இறை இன்பத்தை தருகின்ற சக்தி அருட்சக்தி. ரெண்டும் ஒரே சக்தி தான். குருநாதர் சொன்ன மாதிரி, இப்ப உனக்கு காய்ச்சல், இப்ப உனக்கு அம்மா லட்டு தரமாட்டான். நல்ல கசப்பு மருந்து பேதி பிரம்பு வச்சுதான் தருவேன். பத்திய சாப்பாடு அப்படித்தான் தாரது. காய்ச்சல் முடியும். அந்த அம்மா தான் இப்ப எங்களை பார்க்கிறோம். அதான் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை. இது முடிஞ்ச வரை அந்த அம்மாவே லட்டு விட்டுவா. அப்ப அந்த அம்பாளை பாடியிருக்கிற பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளதன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். ஆடேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறார். இப்ப ஆடலும் பாடலும் வருகிறது. இங்க பாத்தீங்கன்னா ஆடல் பாடல் ரெண்டும் ஜீவன் முத்தரை சொல்லுவார். பாலரோடு உண்மத்தர் பைசாசர் குணம் அருவி பாடலினோடு ஆடலிவை பயின்றிடினும் பயில்வர். இந்த உலகத்தில் இருக்கிற பொழுதே முத்தின்மை அடைஞ்சவர்களை பார்த்தால் அவர்கள் சின்ன பிள்ளைகள் மாதிரி இருப்பார்கள், இல்லாட்டா பைத்தியகாரர் மாதிரி இருப்பார்கள், இல்லாட்டா பேய்சாசரண்டா பேய் பிடிச்சவ மாதிரி இருப்பார்கள். அவர்கள் கொஞ்சம் பாடி ஆடிக்கொண்டும் திரிவார்கள். இப்படித்தான் இருப்பார்கள். பயின்றிடனும் பயில்வர். கொஞ்சம் செய்தாலும் செய்வார்கள் என்று சொல்லியிருக்கு. அதே மாதிரி பத்துடையீர் ஈசன் பலவுடையர். பக்திக்கு அகத்திலக்கணங்கள் 10, புறத்திலக்கணங்கள் 10. புறத்திலக்கணம் ஈசி, திருநீறு பூசுதல், உருத்திராட்சம் சரித்தல், சிவபுராணம் கேட்டல்,
அவருடைய புகழை தோத்திரத்தை பாடுதல் வர திருப்புரான் கேட்டல், மற்றது சரிய கிரிய யோகம், அது சிவாலய தொண்டு, சிவனடியார் தொண்டு, அப்படியெல்லாம் வரும். அதெல்லாம் புறத்துல அகத்திலக்கணம் வரைக்குதான் கண்ணீர் அரும்புதல், நாத்தழுதழுத்தல், மெய் சிலிர்த்தல், உடல் நடுங்குதல், குரல் தடுமாறல், அங்கால ஆடுதல் பாடுதல் எல்லாம் வருது. மெய் மறத்தல், ஆடுதல் பாடுதல் எல்லாம் வரும். அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து வர வேணும். சும்மா வெளியில வச்சு இப்படி ஆடி அபிநயம் பிடிக்க ஆடுறாட்டம் அல்ல. இது மெய்ப்பாடு, அது வெளிப்பாடு என்று சொல்றது. வெளிப்பாடுண்டா எக்ஸ்பிரஷன். மற்றவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக செய்கிற விஷயம் இல்லை. மற்றவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நல்லா நாங்க திருநூறு ஊசி உறுத்துறாங்க தெரிச்சு கோயிலை சுத்தி வந்து புராணம் படிச்சு சிவசிவான்னு படிச்சு கொண்டு மிச்சவெல்லாம் சொல்லுவார்கள். படிக்கிறது தேவாரம், இடிக்கிறது சிவன் கோயில். பலமுறை நாங்கள் செய்திருக்கிறோம். அப்படி தெரிஞ்சிருக்க வேணும். பொதுவாக சொல்லுவார்கள், அந்த நாளையில 40களில் தமிழ்நாட்டில எல்லாம் அந்த ஆலய பிரவேசம் நடந்த ஞாபகம் இருக்கும் தெரியாது. சாதியில குறைஞ்ச ஆக்கள் எல்லாம் கோயிலுக்கு விட மாட்டாங்க. அதுக்கு காந்தியின் தலைமையில நிறைய நடந்தது. அந்த ஆலய பிரவேசத்துக்கு முக்கிய எதிர்ப்பா இருந்தது இந்த சைவர்கள் தான். எங்களோட திருநூறு சிவபுராணம் படிக்கிற சைவர்கள் தான் முழுமையான எதிர்ப்பங்கள். சண்டை, சச்சரவு, மறியல், போராட்டம் எல்லாம் நடந்தது. படிக்கிறது தேவை அப்படி அதெல்லாம் புறத்திலே இருக்கிறது. ஆனா அகத்திலே என்றால் அந்த பாடல் ஆடல் தானா வருவோம். ஜஸ்ட் மெய்யினுடைய உடல்ல இருந்து அப்படியே உள்ளத்திலிருந்து அப்படியே வரும். அது அழகாக வெளிப்பாடு, எக்ஸ்பிரஷன், நொட்ட இம்ப்ரெஷன் பார்ட், எக்ஸ்பிரஷன் பார்ட், தண்ட பாட்டுல அப்படியே வெளிப்பட்டு வருகிறது தான் நாத்தடுமாறல், குரல் தழுதழுத்தல், கண்ணீர் அரும்புதல், மெய் சிலிர்த்தல், உடல் நடுங்குதல், மற்றது மெய் மறத்தல், ஆடுதல் பாடுதல் எல்லாம் வந்து அந்த அப்படியே தண்ட பாடல அப்படி வர்றது. நீங்க மிமிக் பண்ணி யோசிச்சு செய்வதல்ல. அதுக்கு நல்ல ஒரு தமிழ் வச்சார்கள் என்று கேட்டால், இது ஒரு வெளிப்பாடு. 10 பக்தியின் வெளிப்பாடு 10, புறத்து இலக்கணம் 10, அகத்திலக்கணம் 10. இப்ப பக்தியின் வெளிப்பாடு. அதுக்கு ஐவாஜ மெய்ப்பாடு கண்டு வைக்கிறார்கள். மெய்யண்டா உண்மையாக வருவது, உண்மையான வெளிப்பாடு மெய்ப்பாடு. இந்த மெய்ப்பாட்டுல 2 தான் ஆடலும் பாடலும். இந்த பாடல்ல ஆடலையும் சொன்னார், பாடலையும் சொன்னார். முதல் பகுதி முழுக்க பாடி ஆடி ஆடி கண்டு வரும். மிச்ச பகுதி முழுக்க பாடி பாடி கண்டு வரும். முதல் ஆடுதல். காதார் குளையாட, பைம்பூன் கலனாட, கோதை குழலாட, வண்டின் குழாமாட, சீத புனல் ஆடி, அவ்வளவு ஆடுதல். பிறகு பாடுதல். சிற்றம்பலம் பாடி, வேத பொருள் பாடி, அப்பொருளாமா பாடி, சோதிதரம் பாடி, சூழ் கொன்றைத்தார் பாடி, ஆதிதரம் பாடி, அந்தமாமா பாடி, இறைவனை பாடிட்டு கடைசியா சக்தியை சொன்னார். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளதன் பாதத்திறம்பாடி ஆடேலோரம்பாவாய் என்று சொன்னார். அடுத்ததை பாப்போம். ஓரொரு காலம் பெருமான் என்று கண்டே நம் பெருமான் சீலொருகால் வாயோவால் சித்தம் கலிகூற நீரொரு காலோவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையால் முன்னோர் தாழ்வன் பணியால் பேரருக்கு இங்கனே பித்து ஒருவர் ஆவாரும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ள வித்தாள் வாரொருவர் பூமுலகி வாயார நாம் பாடி பூம்புணல் வாழ்ந்து ஆடே லோகம் பாவா. ஓரொரு காலம் பெருமான் என்றென்றே நம்பெருமான் இப்படி மெம்மறந்து போய் இருக்கிறார். ஏதேனும் ஆகால் கிடந்தால் எண்ணி இடக்கிட ஆடுறாள், இடக்கிட பாடுறாள், இடையில சொல்லுவாள் எம்பெருமான் என்று இடையில சொல்றாள். ஒரு கால் எம்பெருமான், இடையில ஒவ்வொரு தரம் எம்பெருமானே என்று சொல்றாள். நம்பெருமான் சீரொரு கால் வாயோவால், ஒரு சில நேரங்கள்ல அப்படி கிடந்துட்டு எம்பெருமானே என்று இடையில சொல்லிட்டு அப்படியே கிடக்குறார். இன்னொரு தரம் வாய் திறந்தா மூட இயலாது. மயக்க பிடிச்சா சில பேர் மேடையில இருந்து இறங்க வேண்டாம்.
இன்னொரு தடவை மற்ற மாதிரி ஒரே அடியாக அதை பற்றி சொல்லிக் கொண்டே இருப்பாள். நம்பெருமான் சீரொருகால் வாய் ஓவாள். என் பெருமானுடைய பெருமைகளை சொல்லி சொல்லி வாய் ஓயாதவளுக்கு. ஒரு நேரத்தில் ஒன்றும் சொல்லாம இடையில அப்படியே இருப்பாள். ஏதேனும் ஆகால் கிடந்தாள். இன்னொரு நேரத்தில் இடையிடையில என் பெருமானே சிவா என்றவாள். இடையில பார்த்தா அவள் சொல்ல துவங்கினாள்டா சொல்லி முடியாது. நம்பெருமான் சீரொருகால் வாய் ஓவாள். சித்தங்களிகூர சித்தங்களிகூர. சித்தம் என்பது ஆள் மனசை குறிக்கிறது. மனசுல மேல சித்தம் மேல மனசு சூப்பர்ஃபிஷியல் லேயர். அதுக்கு அடுத்தது புத்தி. மனசு அங்கேயும் இங்கேயும் போய் சிந்திக்கும். எலும்பேக்குள்ள இன்றைக்கு திருவம்பாவை குளிராயிருக்குது, எலும்புவோமா விடுவோமான்னு யோசிக்கும். எலும்பின பிறகு யோசிக்கும். உண்டை சச்சங்கத்துக்கு போவோமா விடுவோமான்னு மனம் யோசிக்கும். புத்தி நிச்சயிக்கும். ஒன்று சொல்ல விளம்பு என்று சொல்லும். இல்லை இன்னொரு 10 நிமிஷம் பாடு, இன்னும் சூரியனை உதிக்கலே என்று சொல்லும். சமாதானம் சொல்லும். அதே புத்தி. இல்லை எலும்பு சொல்லும். இல்லை இன்றைக்கு போவோன்னு சொல்லும் புத்தி. சித்தம் என்பது ஆழ்மனம். அங்கேதான் எங்களுடைய அடி. ஆழ்மனது. ஆழ்மனதுக்கு ஆழ்மனது. அதுக்கு உள்ளாக இருப்பது உயிர். அப்ப இது எல்லாத்தையும் கூட்டா சேர்த்து உள்ளே இருப்பதனால உள்ளம் என்று சொல்றது. உள்ளம் என்றா உயிரையும் குறைக்கும். சித்தம் என்றாலும் உயிரையும் குறைக்கும். அப்ப இங்க மேலோட்டமாக பார்த்தா சித்தங்களிகூற என்றால் சும்மா மேல் மனசு இல்ல, நடு மனசு இல்ல, ஆள் மனசு வரைக்கும் களி உவகை பொங்க தான் சித்தங்களிகூற. மேல இருக்கிறது மனசு, அடுத்தது புத்தி, அடுத்தது சித்தம் என்று சொன்னார். சித்தம் வரைக்கும் ஆழமாக போய் மேலோட்டமான இன்பம் அல்ல, சந்தோஷம் அல்ல, இது ஆழமான இன்பம். ஆனா அதை விட ஆழமா இருக்கிறது சித்தத்துக்கு உள்ளாக இருப்பது என்ன? உயிர். அப்ப உயிரையும் இந்த சித்தம் என்றதை குறிக்கும். அதான் மாணிக்கவாசர் உழைப்பார். என்ன? சித்தமலம் அறிவித்து சிவமாக்கு இணையாண்ட அத்தன். சித்தமலம் அறிவித்து. சித்தத்துல அழுக்கு இல்லை, ஆன்மாவில தான் அழுக்கு. சித்தம் ஒரு கருவி. அப்ப சித்தமலம் அறிவித்தண்டா ஆன்மாவில இருக்கிற அழுக்கு அறுத்து சிவமாக்கி இணையாண்ட. அப்ப இங்க ஆன்மா. அப்ப உயிர்களை கூறும்படியாக ஆத்மாவுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுக்குது. சித்தங்களிகூற நீரொருகால் ஓவாள். நீரொருகால் ஓவாள். நீரொருகால் ஓவாள் என்றதுக்கு கருத்து பார்க்க வேணும். பார்த்து சொல்றேன். நீரொருகால் ஓவாள். இல்ல நீரொருகால் ஓவா என்றது அங்கால பார்க்கணும். நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண் பனிப்ப. கண்ணில இருந்து கண்ணீர் கொட்டுது, அது ஓயாம கொட்டுது. நீரொருகால் ஓவா நெடுந்தாரை. அப்படியே தாரதாரையா கண்ணீர் வந்து கொண்டே இருக்குது. நஞ்சனன் கண்ணீர் மெய்ப்பாட்டின் ஒரு வழிபாடு. நீரொருகால் ஓவாள் நெடுந்தாரை கண் பனிப்ப. கண்ணில இருந்து கண்ணீர் ஓயாமல் கொட்டிக்கொண்டே இருக்குது. பார் ஒரு கால் வந்தனையால். இந்த உலகத்தின் நிலத்தில் திருப்பி வாராள் இல்லை. She is not returning to reality. விண்ணோரை தாழ் பணியாள். மற்ற தெய்வங்களை தேவர்களை அவள் வழிபடுவதும் இல்லை. பேரரையற்கு. அரையன் என்றா ராசா. அரியன் என்றா ராசா. ராயன் அரையன் எல்லாம் ராஜாவை குறிக்கும். பேரரையன் என்றது இங்க பேரரசன். சிவபெருமான் தான் எல்லாருக்கும் பேரரசன். பேரரையற்கு இங்கனே பித்தொருவரா மாறும். அவன் அவருக்கு அந்த ராசாக்கு பைத்தியம் பிடிச்சு போய் இருக்கிறான். முன்னவ அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும், வண்ணம் கேட்டால் பின்னே அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தம் அவனுக்கே பிச்சியானார். என்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகன்றால் அகலிடத்து ஆசாரத்தை தனை மறந்தால் தன்னாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. அதே மாதிரி பேரரையற்கிங்கனே பித்தொருவராமாறும். யாரொருவர் கண்ணமாட்கொள்ளும் பித்தகர்கள். யாரப்பா இப்படி இந்த பெண்ணை இப்படி ஆட்கொண்டது, மயக்கினது, இப்படி பித்தாக்கினது? அந்த 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 சூரன், அந்த வித்தகர் யார்? வித்தகர் தாள். அவருடைய தாள்களை வேறொருவ பூண் முனையீர். வேர் என்பது இங்க மார்பு கட்சியை குறிக்கிறது. வேறொருவ பூண் முனையீர். மார்பு கட்சி அணிந்த
மார்புகளை உடைய பெண்களே, வாயார நாம் பாடி நாங்கள் அவரை பாடுவோம். இந்த பெண்ணை இப்படி பைத்தியமாக்கி வச்சிருக்கிற அந்த அரசனை, பேரறையனை பாடுவோம். எப்படி இந்த பெண் பைத்தியமா இருக்கிறாள்? ஒன்றும் ஏதேனுமாக கிடந்தால், பிறகு இடையில இருந்து கொண்டு எம்பெருமானை என்றால், பிறகு வாயத்திறந்தான் நிப்பாற்றாலே இல்லை, தொடர்ந்து சுவரே சொல்லிக் கொண்டிருக்கிறாள். கண்ணால கண்ணீர் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்குது. திருப்பி தன் நிலைக்கு வாராள் இல்லை. பேரொரு கால் வன்பணியால் வேறு ஒரு தெய்வத்தை நினைக்கிறாள் இல்லை. விண்ணோரை தாழ் பணியால் பேரறையர் கிங்கனே பித்து ஒருவர் ஆமானம். அப்படியே அந்த பெரிய பேரரசராகிய சிவபெருமானுக்கு பைத்தியம் பிடிச்சு போய் அப்படி நிற்கிறாள். ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். ஆரப்பா அந்த ஆள் இவளை இப்படி செய்தது? தாள் அவருடைய தாதங்களை வேறொருவ பூன்மழவீர் கச்சனிந்த அழகிய மாறவுடைய பெண்களே, வாயார நாம் பாடி, நாங்கள் எங்கள் வாயார பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோ ரொம்ப இந்த பூம்புணல்ல பாய்ந்து நாங்கள் நீராடுவோம் என்று சொல்லுகிறார். ஏருருவ பூம்புணல் என்றா, ஏர் என்பது அழகு. ஏர் என்பதற்கு கலப்பை ஒன்று கருத்து இருக்கு. இங்கே ஏர் என்பதற்கு அழகு. ஏருருவ பூம்புணல், அழகான வடிவமான இந்த பூக்கள் நிறைந்த இந்த நீர் தடாகத்திலே நாங்கள் நீராடுவோம் என்று இந்த பாடல் சொல்லுது. இது எத்தனையாவது பாடல்? எங்களுக்கு 15 வந்துட்டது இல்லையா? தொல்லையிரும் பிரபி சூடுந்தலை நீக்கி அலலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே இல்லை மறுபா நறியளிக்கும் பாத ஊரங்கோன் திருவாசகம் என்னென் தேன் திருச்சிற்றம்பலம். ஏன் சிற்றம்பலத்தை பாடுகிறார்கள்? மாணிக்கவாசகரை பாடினது திருவண்ணாமலையில. எதற்காக சிற்றம்பலத்தை பாடுறார்? சிதம்பரத்துலதான் எல்லாம் வந்து கோயிலும் சேரும். சிதம்பரத்துல ஏன் அங்க சேரும் என்று சொல்லுகிறார்கள்? திருவாசம் அங்கே ஆடுகிறோடியா தில்லையில் ஆடுவார். கோயில்கள் எங்கட அண்டவியல், எங்களுடைய சைவம் சொல்ற அண்டவியல் என்று இருக்குது. அண்டவியல்னா உலகங்களை பற்றி சைவம் சொல்றது. சைவம் உலகங்களா பார்க்க, உலகங்களே பல பேர் பல விதமாக சொல்வார்கள். ஒன்று நாங்கள் இருக்கிற பிரகிருதி மாயா உலகு. இது எங்கட கண்ணுக்கு, கருத்துக்கு, ஆராய்ச்சிக்கு, கணிப்புக்கு, விஞ்ஞானத்துக்கு, ராக்கெட்டுக்கு, டெலஸ்கோப்புக்கு எல்லாத்துக்கும் உட்பட்டது. ஐன்ஸ்டீன்ல இருந்து ஸ்டீவன் ஹாக்கின்ஸ்ல இருந்து எல்லாரும் தியரி போட்டு இன்னும் ஆராய்ந்து புதிர்களை அவிழ்த்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் இருக்கிற ஒரு கொஞ்சம் தான் அங்காளவே கொஞ்சம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது இல்லையோ அளப்பெரியது. இது உண்டு. இரண்டாவது இருப்பு அசுத்த மாயா உலகம். அது constituents and laws are different. The physical, chemical, biological laws and constituents are entirely different from ours. அப்ப நாங்கள் அந்த உலகத்தில் இருப்பை அறிய முடியாது, இயக்கத்தை அறிய முடியாது, எதிர்வு கூற முடியாது, கணிக்க முடியாது. இப்பெல்லாம் நாங்க இங்க உயிரினம் இருக்காண்டு பாக்குறதுக்கு தண்ணி இருக்காண்டு பார்ப்போம். அங்க தண்ணி இல்லாமலே வேற உயிரினம் இருக்கும். இல்ல ஸ்டீவன் ஹாக்கிங் சொன்ன மாதிரி லிக்விட் நைட்ரஜன் we don't know என்று சொல்லுவார். அப்படி அது அந்த உலகம். அந்த உலகம் எங்க இருக்குது? கனடா இருக்குது, இங்க இந்தியா இருக்குது, அங்க என்ற மாதிரி தூரத்திலே அல்ல. இந்த உலகத்துக்குள்ளே இருக்குது. இதை ஊடுருவி இருக்குது. இதற்கு அப்பாலையும் பிரிந்து. இரண்டாவது இருப்பு அந்த உலகத்தில் இருக்கின்றவர்களுக்கு, அங்க இருக்கிற உயிரிகளுக்கு இங்க இருக்கிற உலகம் தெரியும், இருப்புகள் தெரியும், இயக்கம் தெரியும். எங்களுக்கு அவையென்று தெரியாது. அது இதுக்குள்ள நாங்க கதைச்சு கொண்டிருக்கைகளே இதோட மூவ் பண்ணி கொண்டே இருக்குது. மூன்றாவது உலக இருப்பு சுத்தமாயா உலகம். அது இந்த ரெண்டு உலகங்களையும் உணர்வு அதற்கு அப்பாலாயும் இருக்கிற அது இந்த கன்சிஸ்டுவன்ட் டிஃபரெண்ட். அது இந்த ரெண்டு உலகங்கள்ல இருக்கிற ஆக்களால பார்க்கவோ, அறியவோ, கணிக்கவோ, அணுகவோ முடியாது. ஆனா அங்க இருக்கிற ஆக்களுக்கு இது கணிக்க முடியும். இந்த மூவுலகங்களையும் ஊடுருவி அதற்கு அப்பாலா இருக்கிறது பரலோகம், சிவலோகம், சிவபுரம் என்றெல்லாம் சொல்றது. அதுக்கு கன்ஸ்டிடியூவன்ஸ் சக்தி தான். இறை சக்தியால் ஆனது, பறையால் ஆனது பரலோகம். அது இறைவனுடைய வீடு. அங்கே இறைவன் வீடு போகிறது. அங்கே இறைவன் சுயரூபத்திலே இருப்பார். ஸ்வரூபம். சச்சங்கத்துல இப்படி இருந்து போட்டு ஆபீஸுக்கு போய் வேற மாதிரி போயிட்டு வீட்டுல இருக்க எப்படி இருப்போம் அந்த மாதிரி இறைவன் இருப்பார், ஸ்வரூபம். ஆனால் சுத்தமாயா உலகம் அவருடைய ஆபீஸ், தொழிற்படுதலம். அங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், ஒவ்வொரு வடிவங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போய்க்கு ஒவ்வொரு கோலத்துல போவார். அவர் தொழிற்படுதல். எங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் சுத்தமாயா உலகின்ற ரெப்ரசன்டேஷன். ஒரு மினி
என்ன சொல்றது, பிரான்ச் ஆஃபீஸ் சொல்லுவோமே, அப்படி அந்த ஸ்ட்ரக்சர், அந்த தெய்வங்கள், அந்த இருக்கிற இதுகள் சுத்தமாயார இடத்துல இருக்கிறத தவிர ஒருத்தருக்கு பூசை இல்லை எங்களுடைய இது. அப்ப அந்த இதுகள் எல்லாம் இருக்குது. அதாவது இப்ப நாங்க என்ன ஆபீஸுக்கு போய் மென கொடுக்குற மாதிரி அங்க போய் அவனை போய் கும்பிட்டுட்டு வரோம். இவனுடைய வீடு பரலோகம் என்று சொன்னோம். பரலோகத்தின் ரிப்ரஸ். அப்ப எல்லா கோயில்களும் அப்படித்தான். நாங்க பூஜை பண்ற இடமே அப்படித்தான். பூஜை இருக்கிற இடத்துல தண்ணி தெளிச்சுட்டு இருந்தவன்டா அது அந்த நேரம் சுத்தமாயா உலகம். ஆபீஸ் மென கொடுக்குறீங்க. யாகசாலை சுத்தமாயா உலகன், அது ஒரு மொபைல் ஆபீஸ் வந்துட்டு போய் டிமாலிஷ் பண்ணிடுவாங்க. கோயில் பிரான்ச் ஆபீஸ். அப்ப அவருடைய வீட்டை போகலாம்டா வீட்டு எல்லாரும் போகிறார். அது முத்தி அடைஞ்ச ஆன்மாக தான் வீட்டை போகலாம். டாக்டர் வீட்டை போகலாமோ எல்லாரும் இல்லை. அது மாதிரி இது. அப்ப அங்க போறதுக்கு அந்த வீட்டுக்கு பரலோகத்தின் ரெப்ரசன்டேஷனா இங்க உலகத்துல, இந்த பூ உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு இடம் சிதம்பரம். அங்க பரலோக அமைப்பு, அங்க இருக்கிற ரிப்ரசன்டேஷன், கோயில் அமைப்பில இருந்து, திருவிழாவில இருந்து, நடராஜர்ல இருந்து எல்லாமே வித்தியாசம். அங்க இருக்கிற நடராஜர் ஞானமா நடராஜ பெருமான், பரலோகத்திலே இருக்கிறவர். பரலோக பரசிவன், பரஞ்சோதி, பரங்கருணை, பரமாத்மா, பரசிவன். அங்க இருக்கிற நடராஜருடைய வடிவமே வித்தியாசமா இருக்கு. கோயில்கள் இருக்கிற நடராஜர் எல்லாம் 25 மகேஸ்வர மூர்த்தங்களில் உண்டு. அது சுத்தமாய தத்துவத்துக்குரியது. ஆனா நடராஜருக்கு அங்க ஒரு கோயில் தான் இருக்கு நடராஜருக்கு உலகத்திலேயே. அப்ப பரலோகத்தை பாடுவதாக சிற்றம்பலத்தை பாடுகிறார் தான். சிறார் புனல் பாடி சிற்றம்பலம் பாடி என்று சொன்னார். சிற்றம்பலம் பாடி. அப்ப கோயில் அது ஒன்றுதான் கோயில் என்று சொல்லுவோம். சிதம்பரத்துடைய சிதம்பர ரகசியங்கள் எத்தனையோ இருக்குது. அதுல இது ஒரு ரகசியம். சிதம்பரம் is the only place is a representing of the பரலோகம். காணக்கூடியதான் இந்த சிதம்பரம் எங்களுக்கு மிக முக்கியமா இருக்குது. அதெல்லாம் நீங்க சொல்றது இந்த கோயில்கள் எல்லாம் அங்கதான் இருக்கிற கோயில் எல்லாம் அங்க சிதம்பரத்துல இருந்து நம்மளுக்கு இங்க வருது. அங்கதான் ஐதீகம் என்னன்னு கேட்டா, சிதம்பரத்துல அனந்தல் பூசை, திருவனந்தல் பூசை நடக்க பள்ளியறை திறந்த உடனே எல்லா மூர்த்தங்களும் அங்கே இருந்துதான் வெளியில வருதுண்டும். திருப்பி அர்த்தஜாம பூஜை நடக்க அங்கதான் போகுதுண்டும். இது அங்க இருக்க ஓகே. அர்த்தஜாம பூஜை 9-10 மணியாக அவங்க செய்யறதுக்கு ஓகே. ஆனா இப்ப நாங்க கனடா எல்லாம் வந்துட்டோம். அங்க நட சாத்தினவர் தான் இங்க கோயில் திறக்குது. அது இது எப்படி சாத்தியமாகும்? அதுக்கு இன்னொரு சிதம்பரம் இருக்கு. சிதம்பரம் என்றது அங்க இருக்கிறது மட்டுமில்ல, உள்ளத்துல இருக்குது சித்தம்பரம். அதே வழி இங்க ஆன்மாவில் இருக்கிற பரவழி. சித் அம்பரம், சிற்றம்பலம், சிறிய அம்பலம், சித்தம்பரம், அருவிமயமான ஆகாசம். அப்ப எல்லா தெய்வம் என்பது இங்க இருக்கிறது தான் தெய்வம். இத்தேவர் அவர் தேவர் தேவர் அவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தை. எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் தெய்வம் எங்களுடைய உயிருக்குயிரா ஒவ்வொரு உயிருக்குள்ளையும் ஒன்று இருக்குது. அதுதான் தெய்வம். இந்த சூப்பர் சோல் ஆஃப் த சோல் இஸ் தெய்வம். அந்த தெய்வம் தான் எல்லா கடவுளாயும் இருக்குது. சிதம்பரம், இந்த சிதம்பரத்தில் இருக்கிற தெய்வம் தான் நீங்க கும்பிடுற ஐயப்பனா இருக்குது, நீங்க கும்பிடுற விஷ்ணுவா இருக்குது, நீங்க சிவனா இருக்குது, அம்பாளா இருக்குது, எல்லாவா இருக்குது. எல்லாம் இங்க இருந்தான் வருகிறது. எல்லா தெய்வங்களும் திருப்பி இங்கதான் திருப்பி. இதுதான் எல்லா தெய்வமுக்திக்கும் வடிவங்களுக்கு ஒன்றாயிருக்கிற தெய்வம் அது. அதான் சிதம்பர ரகசியத்துல 2. அப்ப அந்த சிதம்பரம் என்றது ஆன்மாவுக்குள்ள இருக்கிற இறைவனை குறிக்கும். சித்தன்றது அறிவு பொருள், ஆன்மாவில் இருக்கிற அறிவுமயமான ஆகாசம். சிதம்பரம் இங்க இருக்கு. சிதம்பரத்தை தரிசித்தாலே போதும். சிதம்பரத்தை தரிசிக்கிறது இப்படி தரிசிக்க வேணும். ஒவ்வொரு விளக்கங்கள் இருக்கு. அதுல ஏதாவது ஒன்று இங்க இருக்கிறவர் இங்க கண்டால் எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாயிருத்தரால் எங்கும் தங்கன் சிவன் அருத்தன் விளையாட்டதையோட திருமந்திர பாடலோட வரிகள் சரியாக ஞாபகம் இல்லைன்னு இருக்கு. போய் பார்த்தா எல்லா இடமும் பார்க்கறது இருக்கு சிவனை. பரவழி. மற்றது அது பேரம்பலம். இது இங்க ஆன்மாக்களை பார்க்கறது சிற்றம்பலம். வேறு ஒவ்வொரு விளக்கங்கள் அங்க இருக்கு. ஒவ்வொரு பரிமாணங்கள்ல அதை புரிஞ்சு கொண்டு போறது. நள்ளிரவில் நட்டம் நள்ளிரலில் நட்டம் நாங்க 3-4 நாளைக்கு சொன்னாங்க. அது விளக்கம் நள்ளிரலில் நட்டம். அது 4-5 விளக்கம் சொன்னாங்க இல்லையா. ஒன்று நள்ளிரல் என்பது இறைவனுடைய சம்ஹார தாண்டவம். இறைவன் ஆடிக்கொண்டே இருக்கு. எங்களுக்கு தெரியும் இந்த தேசன் என்று சொன்ன, உலகத்திலே சோதி என்று சொன்ன, உலகத்தில் இருக்கிற ஒளிகளுக்கெல்லாம் ஒளி கொடுப்பவன் இறைவன்.
சூரியனுக்கு சுய ஒளி இருக்கு, சந்திரனுக்கு சுய ஒளி இல்லை, சூரியன் ஒளியை பற்றி பிரகாசிக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா சூரியனுக்கு மட்டுமே, சூரியனுக்கு கூட சுய ஒளி இல்லை. அக்கினி, சூரியன், மின்னல், நட்சத்திரங்கள் ஒன்றுக்குமே சுய ஒளி இல்லை. எல்லாம் இறைவனுடைய ஒளியை பற்றித்தான் பிரகாசிக்கிறது. நாதத்ர சூரியோபாதி நா சந்திரதாரகம் இந்த மந்திரத்துல இருக்குது. அதே மாதிரி தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவன் ஒரு தேசதன்னார் என்று சொல்லி இருக்குது. அந்த ஒளிகளுக்கெல்லாம் ஒளியாக இருப்பவர் இறைவன். இப்ப இறைவனுடைய ஒளிதான் இருக்கிறது. இறைவனுடைய ஒளி என்று சொன்னால் காயத்ரி மந்திரத்தில் வருவது பர்கோ தேவஸ்ய தீமஹி தியாயோன பிரசோதஜாத். இப்ப பர்கன் என்பது அங்கே இருக்கிற சிவசூரியன், அது இறைவனுடைய பெயர். அந்த ஒளி கதிர் இறைவனுடைய சக்தி. அந்த சக்தி பதிய வேணும் என்றுதான் நாங்கள் காயத்ரி மந்திரத்தின் விளக்கம். இறைவனுடைய இச்சா சக்தி, அவனுடைய விருப்பு சித்தம் என்னுடைய சித்தமாக வேண்டும் பதிந்து, அவனுடைய செயல் என்னுடைய செயலாக வேண்டும், என்னுடைய அறிவு அவனுடைய அறிவாக வேண்டும். இந்த மூன்றும் தடையற பொருந்த என்பதுதான் காயத்ரி. அப்ப ஒளி சக்தி. சம்கார காலத்துல எல்லாம் ஒடுங்கி கொண்டு வரும். ஒவ்வொருத்தருங்க ஒடுக்குமுறைகள் சொல்லி கொண்டு வந்து நாங்க ஒடுங்கி கடைசியாக எல்லாம் ஒடுங்கி சக்தி எல்லாம் மரப்பு சக்தியில ஒடுங்கி, மாயில ஒடுங்கி, எல்லாம் ஒடுங்கி சக்தி அருட்சக்தியில சக்தியிலே இருக்கும். சக்தி சிவத்தை பார்த்து கொண்டிருப்பார். சிவனுடைய கடைசி தாண்டவன் தானே தான் மகாசங்காரம் தானே செய்வார். ஆடிக்கொண்டிருக்க சக்தியும் சிவத்தில் ஒடுங்கும். சக்தி தானே ஒளி என்று சொன்னோம். கதிர், சிவன் கதிரவன் என்றால் கதிர். சக்தியின் சிவத்தில் ஒடுங்கினா ஒளியும் இறைவனுக்குள் ஒடுங்கும். எங்கும் இருளாய்விடும். நல்லிருளே நட்டம் பயின்றாடும் நாதனே. லலிதா சகஸ்ரனான் சொல்லும் மகா தாண்டவ, அந்த மகா சம்ஹார தாண்டவ சாட்சினே நமக. அந்த சம்ஹார காலத்துல தாண்டவன் நடக்க பார்த்து கொண்டு ஒரே சாட்சியாக கடைசியா இருக்கிறவள் அம்பாள். அவளும் போய் இறைவனில் ஒடுங்கினோடனே இருளா வரும். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அது வெளியில. உள்ளுக்குள்ள ஆன்மாவில இருள் என்பது இங்க ஆணவத்தை சொல்லுது. ஆணவத்துல அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆணவத்துக்குள்ளே அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார். எங்களுக்கு தெரிகிறது இல்லை. அவர் ஆடிக்கொண்டு மாயதனை வல்வினையை சுட்டு மாயதனை உதறி மலஞ்சாய அமுக்கி என்று சொல்லி ஞான நடனத்தை சொல்லுவார். அங்க அந்த இருளை அமுக்கி இருளுக்குள்ள இருந்து ஆடுகிறார். எங்களுக்கு இருளை அமுக்கி ஆடிக்கொண்டிருக்கிறார். அமுக்கிட்டாரண்டா கீழே போயிடுவீர்கள், முத்தி பெற்ற நிலை. இப்ப ஆடிக்கொண்டிருக்கிறார். பிறப்புக்கு முன்னர் இருக்கிற நிலை, முதலாவது பிறவி எடுக்கிறதுல அப்படி ஆணவம் மட்டும்தான். எங்களுக்கு கம்ப்ளீட் டார்க்னஸ் ஆஃப் இக்னரன்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கேயும் இறைவன் இருக்கிறார். அதான் அது நல்லிருளில் நட்டம். கேவல நினாதி கேவல நிலை, இப்ப பிறவி எடுத்துக்கொண்டு பிறந்து கொண்டிருக்கிற சகல நிலை, முத்தி நிலை. இந்த மூன்று நிலையிலுமே அந்த இருளோடு ஆடிக்கொண்டு, முத்தி நிலையிலும் இருள் உண்டு. முயலகன கீழே போட்டு அமர்த்தி வச்சிருக்கார். அந்த ஆணவத்தின் ஒரு சின்ன டிங் சொல்லாட்டி முத்தி அனுபவம் வராது. இத்தை தருவது மலம் என்றார். அப்ப மூன்றிலையுமே இறைவன் ஆடிக்கொண்டு நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. நல்லது. சிவா திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருமந்திரத்தை வாசிச்சுதுறாங்க. வாசிங்க. எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருட் தன் விளையாட்டதே. எல்லா இடமும் சிதம்பரத்தை பார்க்கறது. சிதம்பரத்தினுடைய ரகசியம் அப்படி ஒவ்வொரு பூ விரிகிற மாதிரி ஒவ்வொண்ட காட்டிடும். சிவா சிவா சோமாண்டவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். கொஞ்சம் பெயர் குறைவு. சிவனடியார் சமீபத்துல தேவாரங்கள் இதுகள் படிக்கணும், எனக்கு விருப்பமா இருக்கு, அறிமுகப்படுத்துங்கன்னா சூம் நம்பரை கொடுத்து அறிமுகப்படுத்தி. வணக்கம் வணக்கம், வெல்கம். ஒரு கம்பெனி ஒன்றுல டிரெக்டரா இருக்கிறேன். அப்ப இந்த வீக்டேஸ் இந்த காலத்துல காலமா வந்தவருக்கு விடுமுறை என்றபடியா பாருவேன். மற்றபடி சனிக்கிழமை வருவேன் என்று சொன்னேன். நல்ல சிறந்த நேற்று திருவாசம் முற்றுவதற்கு திட்டங்கள் நடந்தது. ஒவ்வொரு நாளும் முடிய 4 மணிக்கு நடைசெட் அம்சம் நடைசெட்ட அந்த திருவம்பாவை படிச்சுட்டு தான் போறேன். ஒரு 10 நாள் அறிமுகப்படுத்துங்க சோமா உங்களுக்கு. வணக்கம் 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 வணக்கம். எனக்கு தமிழ் படிக்கிறதுல, ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல படிச்சதுனால தமிழோட அந்த உச்சரிப்பெல்லாம் அவ்வளவு சரியா வராது. ஐயா தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஏதோ ஒரு அது சொல்ல முடியாத, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு
இது அது அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கியா. அதனாலதான் ஐயா வேலை ஐயாவோட கனெக்ட் ஆச்சு. அப்படியே அது என்ன நடக்குன்னு தெரியல, போயிட்டே இருக்கேன். ஈத்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. 21 வயதுல நாட்டை விட்டு கொடுத்துட்டு அமெரிக்காவுக்கு வந்து அப்படி இருந்தபடியா அவர் இப்ப இதுல திடீரென்று அவருக்கு இப்ப 2 வருஷமா சிவன்மையில ஒரு பெரிய பட்டி வந்து அவர் பிடிச்சு நிக்கிறது. நல்லது நல்லது. அவர் உள்ளுக்கு இருந்துவா சிவன் எல்லாரையும் ஒரு காலத்துல அப்படி செய்வார், ஒரு காலத்துல கொண்டுருவார். வெவ்வேறு வடிவங்கள், வெவ்வேறு ஆட்கள், வெவ்வேறு வழிகளினூடாக கொண்டுருவார். அவ்வளவுதான். சந்தோஷம் சந்தோஷம். அது மாதிரி அவர் மனோகரன் கூட ஊர்தான். அவர் இன்றைக்கு கோயில கண்டு கூட நம்பர வேண்டியது. நாங்க இப்படி சத்தங்கம் இருக்கு நேரம் அப்ப நான் பின்ன இன்றைக்கு நம்பர் கொடுத்தேன். கண்ணால் தரையில்லைன்ட்டு அடியோட எல்லாரையும் பாக்குறது தரிசனம், கோயில் தரிசனமாயே இருக்குது. என்ன எல்லாத்திலும் பார்க்க இளம் பிள்ளைகளை பார்க்க சந்தோஷமா இருக்கு. வயசு நாட்களை பார்க்க இளம் பிள்ளை எல்லாம் வந்து சேரணும். ஐயாவுக்கும் நன்றி ஐயா, வேலையா எல்லாரையும் அவராத்தான் கேட்டது. நான் ஒன்றும் செய்யல. இன்னொரு நண்பர் மூலமா படிக்க விருப்பம். நான் இப்ப ஐயாவை கொண்டு அறிமுகப்படுத்தினா ஐயாண்ட இதுல போனீங்கன்னா சைவ சித்தாந்தங்கள், திருமுறை விளக்கங்களுக்கு நல்ல ஒரு இடம்னு சொல்லி அறிமுகப்படுத்த. அறிதல் என்றதை விட அனுபவிக்கிறது. நாங்கள் இதை கொஞ்சம் அவங்க அதை அது எங்களுக்கு அறிஞ்சு என்ன செய்ய போறோம், அது பரீட்சை எழுத போறோம், போட்டி வச்சு இல்லையே. எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பாட்டு 11,000 சுத்தம் பாட்டு இருக்கு, 11,000 நாங்க படிக்கிறதோ என்றதோ ஒன்று இல்லை. எங்களுக்கு அறிந்த பாட்டை படிக்கக்குள்ள இதை சொல்லுவார்கள் ப்ரீ டேஸ்ட் ஆஃப் த ஹெவன். அந்த பாடினவர்கள் ஒரு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பாடல, காசு வண்டி பாடு, பாராட்டு, கைதட்டலுக்காக அப்படியெல்லாம் பாடலை. சினிமா பாடல் மாதிரி, பக்தி பாடல் மாதிரி அப்படி எல்லாம் இல்லை. அவங்களுக்கு அந்த அனுபவம் அப்படியே மெட்பாடல்கள் அப்படி ஒரு எக்ஸ்பிரஷனா அப்படியே பேர்ஸ்ட் இன் வேர்ட்ஸ். அவன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜஸ்ட் பேர்ஸ்ட் இன் வேர்ட்ஸ். அதான் அந்த அதுல இருக்கிறது. அப்ப அவர்கள் அதை படிச்சு வச்சிருக்கிறார்கள். அப்ப நாங்கள் படிக்கக்குள்ள அந்த அனுபவம் எங்களுக்கு கிட்ட போகாட்டிலும் அதை படிச்சு கொண்டு போக அது இடக்கிட அதை பார்க்கக்கூடியதா இருக்கு. நான் சொல்றது திரைப்படம் பார்க்கறதுக்கு முந்தைய அந்த டீசர் பார்ப்போம் இல்லையா, அந்த முன்னோட்டம் உண்டு, சின்னதா வரும் அது திரைப்படம் பார்க்காலும் அதை பார்த்தவொன்னு ஒரு பார்த்த மாதிரி ஒரு அனுபவம், ஈர்ப்பு, அதுதான் இது. அதை பொருள் உணர்ந்து படிக்க படிக்க நாங்களும் அந்தந்த நேரங்கள்ல அதுக்குள்ள ஒருக்கா அழுந்தி கொண்டு வர்றோம். அந்தந்த நேரங்களில் ஒரு சின்ன சின்ன டேஸ்ட் வந்து போகுது அந்த அனுபவம். ப்ரீ டேஸ்ட் ஆஃப் தி அவங்க அவங்களுக்கு என்ன அனுபவிச்சாங்களோ அது இன்று ஒரு சின்ன ஒரு திவலை ஒரு மாதிரி எங்களுக்கு இதுக்குள்ள பொருள் உணர்ந்து படிக்க வந்து போகுது. அதுதான் எங்களுடைய அனுபவம். அப்ப நாங்கள் எதை செய்யக்குள்ளையும் அனுபவத்துக்குள்ளாக போறது. அதுக்குள்ள அறிவு செகண்டரி, அது அக்குமுலேட் பண்ண ரெண்டு. ஆனா உண்மையான அறிவு ஆன்ம அறிவு. புத்தியில வாரது மறந்து போயிடும். ப்ரொஃபஷனா படிக்கிறது எல்லாம் அது மூளையில இருக்கிறது, மனத்துல இருக்கிறது, புத்தியில இருக்கிறது எல்லாம் மறந்து போயிடும். ஆன்ம அறிவு, the soul of intelligence of the soul will get matures. அதுதான் அப்படியே அடுத்த பிறவி தோறும் வர்றது. அதுக்குத்தான் இந்த அனுபவம் எல்லாம் கொடுக்கிறது. To mature the soul to mature in its intelligence தான் அந்த பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பைவிளையன். அந்த ஆன்மாவுடைய அறிவு முதிர்ச்சி அடையுது. ஆன்மா முதிர்ச்சி அடையாது. அறிவு முதிர்ச்சி அடைய அடைய ஆன்மாவுக்கு அந்த பக்குவ நிலை வரும். பக்குவ நிலை வர அதுக்கு அப்பால குருவர்கள், திருவர்கள் இதுகள் எல்லாம் நாட்டம் எல்லாம் வரும். படிக்கிற நோக்கம் நாங்க தமிழ் படிக்கிறது, தமிழ் அறிகிறது, பொருள் அறிகிறது, அதுகள் எல்லாத்தையும் விட படித்தலுக்கு ஊடாகவே ஒரு இறைவனை ஒரு கொஞ்ச நேரம் ஒரு few seconds, few minutes இப்படி அனுபவிச்சு போறது. சிவா நன்றி நன்றி. உள்ளுணர்ந்து படிக்க நாங்க நாளைக்கு சந்திப்போம் திருப்பி. சிவா நன்றி. நன்றி ஐயா, நன்றி. நன்றி. நமஸ்காரம். மாண்புமிகு